பாபா எவ்வளோ ஒரு அழகாக ஒரு கருத்தை சொன்னார். காரணம் நிவாரணம் அப்படின்னு 2 வார்த்தை. காரணத்தை சொல்லாதீங்க, நிவாரணம் பண்ணுங்க. அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் வரும்பொழுது, அதாவது காரணத்தை சொல்வதுன்னா என்ன அர்த்தம்? ப்ராப்ளம் ஃபோக்கஸ்ட். அதாவது நம்ம கவனம் எல்லாம் ப்ராப்ளம் மேல ஃபோக்கஸ்டா இருக்கு. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க நிவாரண சுரூபமா ஆகுங்க. சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட். தீர்வின் மேல நம்ம கவனம் கொடுக்கணும். அதுதான் காரணத்திற்கு பதில நிவாரணம்னு சொல்றது. மேலும் பாபா என்ன சொல்ற, டைம் ரொம்ப குறைவு, ரொம்ப காலமெல்லாம் இல்லை, டைம் குறைவு. சரி, காலம் குறைவு, டைம் இஸ் ஷார்ட் அப்படின்னு பாபா எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்காரு? 90 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம 90வது சிவ ஜெயந்தி கொண்டாடணும். அப்போ பாபா இருந்து இப்படி டைம் இஸ் ஷார்ட், காலம் குறைவுன்னு தான் சொல்லிட்டு வராரு. அப்பவே டைம் இஸ் ஷார்ட்னு சொன்னா, அப்ப இப்போ 90 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்கு. குழந்தைகளுக்கு பாபா அடிக்கடி முரளியில சொல்லியிருக்கிறார், ஒரு அலட்சியத்தன்மை வருது. என்னன்னா, அதான் எனக்கு தெரியுமே, பாபா தான் அது சொல்லிட்டாரு, நான் தான் பாபா குழந்தை ஆயிட்டனே. இதுதான் பெரிய ஒரு அலட்சியம். நான் பாபா குழந்தை ஆயிட்டேன், அதனால என்னவோ எல்லாமே கேரண்டி தான் இல்லைங்களே, இருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம தான் நடந்து போய் எடுக்கணும். நமக்கு வழி தெரிஞ்சிருச்சு, உலகத்தாருக்கு வழி தெரியல, அவ்வளவுதான். அப்ப நமக்கு காலம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நான் பிக்கப் பண்ணிடுவேன், வேகமா போய் பிக்கப் பண்ணிடலாம். கடைசி நேரத்துல இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம புருஷார்த்தத்தை கொஞ்சம் வேகமா, இது என்ன மெஷினா, ஆக்சிலரேட்டரா, வண்டியில கொஞ்சம் வேகமா அமைத்துனா சீக்கிரம் போயிடலாங்கிறதுக்கு. அதனால நமக்கு ஒவ்வொரு நாளுமே மகத்துவமானது. ஏன்னா அடுத்த நொடி என்னன்னு தெரியாது. எல்லா ஈரான்ல இருந்து, இஸ்ரேல்ல இருந்து, எல்லா இடத்துல இருந்து, மதுபன்ல எல்லா பொறுப்பு சகோதரிகள் எல்லாரும் மதுபனுக்கு வந்துட்டாங்க மீட்டிங்காக. இப்ப திரும்பி போக முடியல. அவங்க நினைச்சிருப்பாங்களா நம்ம இங்க மதுபன்ல நம்ம இன்னும் அதிக நாள் இருக்க போறோம்னு? அவங்களுக்கு ஒரே குஷி தான். அவங்களுக்கு வீசா முடிஞ்சிருச்சு, இந்தியாவில் இருக்கிற வீசா முடிஞ்சிருச்சு. அவங்க திரும்பி போய் தான் ஆகணும். ஆனா நாட்டு சூழல் அப்படி இல்லையே. அப்போ அது கூட ஒரு விதமான ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம். இப்படி பாபா சொல்றார், கடைசி நேரத்துல அழைப்பு வரும், நீங்க பாபா வீட்டுக்கு வந்துடுவீங்க, அந்த பக்கம் விநாசம் நடக்கும், இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம்ல. அதனுடைய ஒரு குட்டி ரிஹர்சல் மாதிரி அவர்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அதனால காலம் எப்படி திடீர்னு மாறும்னு தெரியாது. நம்ம எல்லாருமே அனுபவம் பண்ணிட்டோம்ல. கோவிட் டைம்ல எங்கேயாவது நகர முடிஞ்சுதா வீட்டை விட்டு? அப்ப இப்ப நமக்கு வீட்டை விட்டு வரலாம், நம்ம சென்டருக்கு வரலாம். அப்போ நம்ம இந்த ஒரு தெய்வீக குடும்பத்தினுடைய அந்த கேதரிங், அந்த குழுவினுடைய அந்த ஒரு சக்தியை நம்ம இப்போ நம்ம அனுபவம் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க நேரம். அதனால தான் பாபா வைரம் போன்றதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம காரணமே காட்டக்கூடாது. நம்ம எதுக்கெல்லாம் நம்ம காரணம் காட்டுறோம்னா, முதல்ல தனக்காகவும் சில காரணங்கள் நம்ம காட்டுறோம். அதாவது தன்னுடைய ஒரு சில பலவீனங்கள் இருக்கு, தவறுகள் இருக்கு, சம்ஸ்காரங்கள் இருக்கு. அதை என்ன சொல்றாங்க, என்ன பண்றது, என்னுடைய சம்ஸ்காரமே இப்படிதான், என்ன பண்றது, இப்படியே தான் நான் மிஸ்டேக் பண்றேன், இப்படியே தான் நான் மறந்து போறேன், என்னோட ராசியே இப்படிதான், இப்படியெல்லாம் தன்னை பத்தி நினைக்கிறது இருக்கு இல்லையா? இதெல்லாம் தான் காரணங்கள்.
அப்போ இதுல இருந்து நம்ம வந்து விடுபடணும். தெரியுது இதுதான் பழைய சம்ஸ்காரம்னு தெரியுது, ஆனா அதற்கு பல காலமா அடிமையாயிருக்கோம்ல. ஸோ அதனால இந்த காரணங்கள்ல இருந்து விடுபடணும். தன்னைத்தானே வந்து தாழ்த்திக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க பாபாவுக்கு முன்னால வரும்பொழுது பாபா நிறைய சகோதரி கூட வந்து சொன்னாங்க, எப்படி பாபாவுக்கு அன்பு மிகுதி ஆகும்பொழுது எவ்வளோ டைட்டில்ஸ் கொடுக்குறாரு. தினம் தினம் அந்த டைட்டிலை கேட்கும் போது அப்படியே பூரிப்படைவோம் இல்லையா? அப்படியே முகமெல்லாம் அப்படியே ஒரு மலர்ந்த ஒரு சூரியகாந்தி மலர் மாதிரி எல்லாம் மலர்ந்துரும் பாபாவோட இந்த டைட்டில்ஸ் கேட்கும் போது. ஆனா வீட்டுக்கு போனா அப்படியே அதெல்லாம் எங்க போச்சு அந்த டைட்டில்லாம்? அதெல்லாம் சென்டர்லயே விட்டுட்டு போயிடுறதா எப்படி? சில பேர் சென்டர்லயே முரளி எழுதிட்டு இங்கேயே முரளி நோட் புக்கை வச்சுட்டு போறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அது என்னன்னே புரியல, அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த நான் தன்னைத்தானே அப்படி என்னைக்குமே வந்து தாழ்த்திக்க கூடாது. என்ன பண்றது, நான் இப்படிதான் இருக்கேன் அப்படிதான் இருக்கேன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல புருஷார்த்தி, நான் ஒரு சுமாரான புருஷார்த்தி. ஒரு மாதாஜி சென்னையில் இருக்கும்போது ஒரு மாதாஜி கால் பண்ணுவாங்க, சிஸ்டர் எனக்கு அமிர்த வேலை பவர்ஃபுல்லாகவே இவங்க வரமாட்டேங்குது சிஸ்டர், எனக்கு புருஷார்த்தமே சரியில்லை. எப்போ ஃபோன் எடுத்தாலும் இதே புலம்பல். நான் சொன்னேன், இந்த புலம்பல் நேரத்தில் அன்பான பாபா இனிமையான பாபா அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் பாடலாம்ல. இதே புலம்புற நேரத்தில் கனெக்ட் ஆயிடுமா? ஆமா, எனக்குள்ள இந்த பலவீனங்கள்லாம் இருக்கு, நான் பாருங்க உங்களை மாதிரியே நான் ஆகி காமிக்கிறேன் பாபா, அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், இனிமேலும் அந்த குணம் வெளியில அப்படியே எமர்ஜ் ஆச்சுன்னா அதை நான் நிறுத்திடுவேன். இப்படிலாம் தனக்குள்ளேயே பேசணும். இதுதான் நிவாரண ஸ்வரூபம்ங்கிறது. பாபா வந்து அவ்வளோ நமக்கு டைட்டில் கொடுக்குறாருன்னா அதை நம்ம மனசால ஏத்துக்கணும். ஆமா, நான் சக்திசாலி, நான் வெற்றியாளன். பாபாக்கு பாபா அவ்வளோ அன்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஆனா அந்த அன்பை எடுக்கணும் இல்ல, அதை நாம தான் எடுக்கணும். இங்கே உடுமலைப்பேட்டையில் பீஸ்லாண்டுங்கிற ஒரு இடத்துல இருந்தோம். அப்போ அங்கே வந்து ஒரு தோட்டம் இருக்கிறதுனால பூனை நாயெல்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு வெள்ளை பூனை வச்சுருந்தோம், பியூர் ஒயிட்டு, கண்ணு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக அழகாக, வெள்ளை ஆளுங்களோட வெள்ளையா அதுவும். அப்புறம் ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஏதோ வெளியூர் போகிறதுனால அவங்க பூனையை நீங்கள் கொஞ்சம் வளர்த்துங்கன்னு கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? கருப்பு, ஃபுல் கருப்பு, கண்ணு வந்து மஞ்சள் கலர், ரெண்டு டோட்டலி ஆப்போசிட். ஆனால் அந்த கருப்பு பூனை வந்து அப்படியே அந்த வெள்ளை பூனையிட்டு இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போகும். அதோட சம்ஸ்காரம் பாருங்க, பாவம், அதுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மையோ. நாம வந்து அப்படியே தடவி கொடுத்தாலும் அப்படியே நெளிஞ்சிட்டு அப்படி போயிடும், வேண்டாமா, அப்புறம் தொடாதேங்க வந்து. அதுக்கப்புறமா அதை வந்து பிடிச்சி மடியில் வச்சு நீ அது அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் அதனுடைய இது. அப்போ ஹேர் அப்போ அப்படி எவ்வளோ நல்லா நீ ஷைனிங்காக இருக்க அப்படின்னு அன்பாக அது வந்து தடவி கொடுத்தாலும் அப்படியே இறங்கி நழுவி ஓடிடும் அதுக்கு. அப்போ நான் நினைப்பேன், நம்ம அவ்வளோ அன்பு செய்கிறோம், ஆனால் அது என்ன பண்ணுறது இல்லை, எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு அன்பினுடைய அனுபவம் ஏற்படுமா? இல்லை இல்லை, அதுதான் எடுத்துக்கலையே. அப்போ அன்பினுடைய அனுபவம் அதுக்கு இல்லைன்னா அதுக்கு நாம காரணம் கிடையாது இல்லையா? நாம தான் அன்பை அள்ளி கொட்டுறோமே. இதே நிலைமை தான். பாபா அவ்வளோ அன்பு கொடுக்குறாரு. நீ வெற்றியாளர் குழந்தை, நீ வந்து சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ நமக்கு வந்து கொடுக்குறாரு அன்பே. ஆனா குழந்தைங்கள் என்ன செய்வாங்க?
பாபா ரூமில் சில பேர் உட்கார்ந்துருக்கனுடைய போஸை வந்து நான் நினைக்கிறேன் தனித்தனியாக கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ அவங்களுக்கு அனுப்பணும். சில பேர் பாபா ரூம் பாபா ஃபோட்டோவுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறது எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? பாபா அப்படியே வந்து அழுதுட்டு அப்படியே பாபா சோகமா அவரு பார்ப்பாரு, என்னடா இது, நானும் ஞானத்தை கொடுத்துட்டேன், துக்க கவலைக்கான ரீசன் என்ன அதையும் சொல்லிட்டேன், சக்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ நடந்து போ, நான் என் கையை பிடிச்சிக்கோ, நான் கூட்டிட்டு போறேன், நான் துணையா இருக்கேன், எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு அவரும் வந்து பார்ப்பார். என்ன பண்றது என்ன தவிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும், he is knowledgeful. பாபா ரூம்ல வந்து அந்த மாதிரி சோகமே உருவாகலாம் உட்காரக்கூடாது. இது என்ன தெரியுமா? பக்கா பக்தி சம்ஸ்காரம். இது பக்கா பக்தி சம்ஸ்காரம். யோகால உட்காரும் பொழுது, இங்க ஹாலில் உட்கார்ந்தாலும் சரி, பாபா ரூம்ல உட்கார்ந்து சரி, நீங்க வீட்டுல யோகால உட்கார்ந்தாலும் சரி, சந்தோஷமா மலர்ந்து உட்கார்ந்துருக்கணும், குஷியோட உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா இது வந்து என்னது, சந்திப்பு அல்லவா? நீங்க ஒருத்தங்களை வந்து சந்திக்கலாம் வாங்க சந்தோஷமா கூப்பிட்டுட்டு அவங்கள சந்திக்கும் போது சோகமா அப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு எஸ் பக்தி சம்ஸ்காரம். பக்தியில என்னது, எப்ப பார்த்தாலும் இறைவா எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படின்னு புலம்புறதே பழக்கமா போச்சு. இங்க பாபா கிட்ட வந்தாச்சு, ஆனா அந்த சம்ஸ்காரம் மட்டும் போல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறி இருக்கும். என்னது? முருகா, அப்பனே, ஐயனே, வேற என்ன சொல்லுவீங்க? ஈஸ்வரா அப்படிங்கிறதுக்கு பதிலா பாபான்னு மாறி இருக்கு. அது ஒண்ணு மட்டும்தான். மற்றதெல்லாம் அதே யாசித்தல். கையெல்லாம் இப்படி வைக்கிறது இல்லை, ஓகே, இல்ல அப்படியே இப்படி எல்லாம் பண்ணுவாங்களே கோயில்ல, அதெல்லாம் பண்றது இல்லை. ஸோ நம்ம அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம்னா அன்பை அனுபவம் பண்ண முடியாது. ஸோ whatever I am, whoever I am yours. நான் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நான் உன்னுடையவன் பாபா அப்படின்னு மனசை அப்படியே அர்ப்பணம் பண்ணிட்டோம். எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஞானத்துக்கு வந்துட்டதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்த ஒரு வகுப்பில் வந்து ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, தினமும் வந்து படுக்க போகும்பொழுது இதை வந்து சொல்லிட்டு படுக்கணும் அப்படின்னு. என்னன்னா, பெட்டில் ஏறி உட்கார்ந்துடுறீங்க. உட்கார்ந்த உடனே நான் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் படுத்துடுறீங்க. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும். அப்புறமா போத்திக்கிறீங்களா, நான் உங்களுடையவன். அவ்வளவுதான். இது வந்து ஒரு அதாவது அந்த சின்ன வயசுல அது சொல்லி கொடுத்துட்டதுனால அது என்னமோ ஒரு விளையாட்டு மாதிரி செய்வோமா, அதே பழக்கம். ஸோ நாம அதுதான், அதுக்கு பேரு தான் அர்ப்பணம்ங்கிறது. சமர்ப்பணம். அர்ப்பணம்னா என்ன? அதுதான் தெரியும் இந்த பலவீனங்கள் இருக்கு, ஆனா நான் உங்களுடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாபாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு என்னுடைய குழந்தைன்னு அந்த அன்புல மூழ்கி இருக்குன்னு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அன்பு அனுபவம் செய்ய ஆரம்பிச்சுடுவோம். பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கு, அது எப்ப போகும்? பழைய சம்ஸ்காரங்கள் எப்ப போகும்? 63 ஜென்மங்களா இருக்குல்ல, அது எப்ப போகும்? தந்தையினுடைய நினைவில் இருக்கணும். அப்புறம் என்ன சொன்னீங்க? சதா நினைவில் இருக்கணும். 24 ஹவர்ஸ்னா 24 மணி நேரமும் பாபா நினைவிலேயே இருக்கணும். அது முடியுதா? முடியுதா? யார் யார் 24 ஹவர்ஸ் பாபா நினைவிலே இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே.
அது நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். நம்ம கடைசியில் அந்த நிலையை அடைவோம். ஓகே. அப்ப பாபாவே சொல்லுவார், இத்தனை மணி நேரம் குழந்தைங்க சார்ட் எழுதுறாங்க, அது பொய் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும் அவருக்கு சரீரம் இல்லதான். சில பேர் வந்து சொல்லுவாங்களா, ஆமா பாபா, சிவ் பாபா உங்களுக்கு எங்க சரீரம் இருக்கா என்ன? ஒன்றும் கிடையாது, சரீரத்துல வந்து பார்த்தாதானே தெரியும் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சிவ பாபாவுக்கே அறிவுரை சொல்றவங்களும் இருக்கிறாங்க குழந்தைங்க. என்னமோ புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி. அவரு ஞான கடல், அவருக்கு தெரியாதா நம்ம படுற கஷ்டம் என்ன ஏதுன்னு? அதனாலதான் அவரு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, கிரேஸ் மார்க் கொடுக்குறேன், நீ 90 மதிப்பெண் வாங்கு, டோன்ட் வரி, 90 மார்க் வாங்க, நான் 10 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நம்ம கஷ்டம் புரிஞ்சுதானே சொல்றாரு. ஸோ அதனால நம்முடைய பழைய சம்ஸ்காரங்கள் எப்போ பஸ்பம் ஆகும், எப்போ அதெல்லாமே தீரும்? எஸ், பாபாவுடைய நினைவு தான் இல்லைங்கள. என்னன்னா என்னுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் என்ன, அதை நான் நினைவில் கொண்டு வரும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும் என்கிட்ட. பழைய சம்ஸ்காரங்களை நம்ம உண்மையான சம்ஸ்காரங்களை நம்ம வெளிப்படுத்த பழைய சம்ஸ்காரங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வேண்டாத சம்ஸ்காரங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிடும். எவ்வளவு முறை நமக்கு குல்சார் தாதிஜி நமக்கு அந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க. அழுக்கு தண்ணி பக்கெட்டினுடைய உதாரணம் தெரியும்ல. அழுக்கு தண்ணி பக்கெட், நிறைய அழுக்கு தண்ணி இருக்கு, அதை வந்து கொட்டி கிளீன் பண்ணணும், அது கொட்ட முடியல. அப்ப என்ன பண்றது? நல்ல தண்ணி டேப்பை திறந்து விட்டுட்டு அது கீழே வச்சிருங்க. அது கொட்டி 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 அது வெளியில போய் கடைசியில நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு சிம்பிள் உதாரணம். அப்ப நம்ம வந்து அந்த தெய்வீக சம்ஸ்காரங்கள் மட்டுமே நமக்குள்ள இருக்கணும் பழைய அப்படின்னு சொல்லலாம், இல்ல பழைய சம்ஸ்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப நம்ம அந்த தெய்வீக சம்ஸ்காரங்களை நமக்குள்ள நிரப்ப இந்த பழைய சம்ஸ்காரங்கள் ஓடிப்படும். சரி, எப்படி தெய்வீக சம்ஸ்காரம் நினைக்கிறது? எங்க இருக்கு அந்த டேப்? கொண்டு போய் பக்கெட் வைக்கலாம். மோகினி தீதி வந்து இந்த தடவை மதுவல்ல வகுப்பு எடுக்கும் போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஃபரிஷ்தா ஆகணும். ஃபரிஷ்தா ஆகணும் தானே? கிடையாது. அவங்க சொன்னாங்க, ஃபரிஷ்தா ஆகணுங்கிறதெல்லாம் இல்ல, ஃபரிஷ்தா ஆக வேண்டாம். ஏன்? நாம் எல்லாருமே ஃபரிஷ்தாக்கள், ஜஸ்ட் நாம சம்பூர்ண ஃபரிஷ்தாவா இப்போ ஆகணும், அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க, you're all angels, no need to become an angel, just emerge your perfect angelic stage. உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஏஞ்சலை வெளிப்படுத்துங்க, அந்த கம்ப்ளீட் ஏஞ்சல், அந்த ஒரு ஃபரிஷ்தாவை வந்து நீங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ் தான், ஃபரிஷ்தாக்கள் தான். அதை நீங்க மட்டும் வெளியேற்றுங்க. இந்த ஒரு இதை கேட்டிருக்கலாம், மைக்கேல் ஆஞ்சலோ எல்லாம் அந்த அவருடைய சிற்பம் வந்து பண்ணும்போது, எப்படி இந்த ஒரு அழகான ஒரு சிற்பம் நீங்க வந்து வடிச்சிங்க அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொன்னாராம், கல்லுல தான் அந்த சிற்பத்தை வடிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு சிலையவே வடிச்சா, ஒரு ஏஞ்சல் சிலையே வடிக்கிறாங்கன்னு வைங்க, ஏஞ்சல் அல்லாத பகுதியை மட்டும் நான் வெட்டிடுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கல்லுல அந்த ஏஞ்சலை பாக்குறாரு, ஏஞ்சல் அல்லாத விஷயத்தை அவர் கட் பண்ணிடுறாரு, அங்க அந்த ரெடி ஆயிடுது அந்த சிற்பம். அப்ப ஆல்ரெடி இருக்கு அதுல. அதே போலதான் நாம் எல்லாருமே ஏஞ்சல்ஸ், ஃபரிஷ்தாக்கள். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல பாபா எவ்வளவு தடவை நீங்க ஸ்வமானத்துல இருங்கன்னா, அது என்ன ஸ்வமானம்னே தெரியாது. ஏன்னா இது ஸ்வமான்ங்கிறது வந்து ஹிந்தி வார்த்தை வேற இல்லையா, நமக்கு எங்க ஹிந்தி எல்லாம் நமக்கு தெரியும்.
அப்போ முரளி கேட்டு கேட்டு தான் அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சிருப்போம். அது என்ன சிஸ்டர் சுமான் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து கேட்டாங்க. அதெல்லாம் தெரியாது என்னது ஸ்வமான், சுயமரியாதை. சரி, ஸ்வமான்ல எப்படி நம்ம இருக்கிறது? அதாவது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் அக்செப்ட், அவ்வளவுதான். பாபா சொல்றாரு, நீங்கள் வெற்றியாளரான ஆத்மா, சஃபல்தா மூரத், வெற்றி மூர்த்தி அப்படின்னு சொல்றாரா. அதை அப்படியே ஏற்றுக்கொள்தல். ஆமாம், நான் வெற்றியாளன். அதை விட பாபா என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளதுன்னு வேற சொல்லிட்டாரா. எந்திரிச்சு நீ நட, நான் கையை கொடுத்து துணையா இருக்கேன், சக்தியை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, வெற்றி நிச்சயம்னு வேற சொல்லிட்டாரு. வேற என்ன வேணும்? நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஸ்வமானத்தில் இருப்பது என்றால் அந்த என்ன ஒரு பாபா நமக்கு டைட்டில் கொடுத்திருக்கிறாரோ அதுவே தான் நான் அப்படிங்கிறத புத்தி பூர்வமாக அல்ல, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய, நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், அது நடக்கல. உடனே வந்து எனக்கு எப்பவுமே இப்படிதான் ஆகுது, இதெல்லாம் பழைய சம்ஸ்காரத்துல வண்டி ஓடுது. உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணணும்? இதிலும் ஒரு நன்மை இருக்கின்றது. நான் வெற்றியாளன். வெற்றிங்கிறது எதுல இருக்கு? எந்த சூழ்நிலை வந்தாலும் கலங்காம இருக்கிறது தான் வெற்றி. வேற என்ன? நம்ம நினைச்சது நடக்கிறது வெற்றி இல்லை. நடந்தாலும் நடக்கலைன்னாலும் என் மனநிலை அமைதியா இருக்கு, என்னோட அமைதி மாறல, அன்பு மாறல, அதுதான் வெற்றி. நம்ம அதை வந்து நம்ம தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பாபா இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு, சேவை வந்து இனிமே வாய் திறந்து நம்ம வந்து சேவை எதுவும் பண்றதுக்கு இல்லை. என்ன பண்றது? ஆத்மாக்களுக்கு ஒரு பொறுமையே இருக்கிறது இல்லை. 2004 சுனாமி வந்த பொழுது அந்த மெரினா பீச்சுக்கு பக்கத்துல தான் நம்ம சென்டர் முதல்ல இருந்தது, திருவல்லிக்கேணியில. அது பக்கத்து ஒரு வீதி வரைக்கும் அந்த தண்ணி கொஞ்சம் வந்துருச்சு. ஒரு சின்ன சந்துல கொஞ்சமா தண்ணி வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த ஃபுல்லா அலை வந்துருச்சு. இல்ல, அந்த பீச் மணலே இல்லையே. அப்போ அந்த இருந்து அந்த ஸ்லம் ஏரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளெல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வந்துருச்சுல்ல, அவங்க எல்லாம் ஏதோ கையில மூட்டை தூக்கிட்டு ஓன அலறிட்டே அந்த வீதியில, நம்ம சென்டர் இருக்கிற வீதியில ஓடுனாங்கல்லாம். நம்ம பாதிக்கப்படலைன்னாலும் அந்த ஓலம் இருக்குல்ல, அது கூட நம்மளை வந்து தாக்கும். அப்போ ஒரு அம்மா வந்து அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சும் அந்த பீதி இருந்ததுன்னா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியாச்சு இப்படியாச்சு, சென்னையில் இதாச்சு, நாகப்பட்டினத்தில் இதாச்சு, அப்படியாச்சு, இதெல்லாம் காமிக்கிறாங்க இல்லை. உடனே அது வந்து பீதி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மாதாஜி, அவங்க கிளாஸுக்கெல்லாம் வர்றவங்க இல்லை, யாரோ தான், அவங்க வந்து நம்ம போர்டை பார்த்துட்டு மேலே வந்துட்டாங்க, அழுதுகிட்டே வராங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இந்த நியூஸை பார்க்கறதுலேருந்து எனக்கு ஒரு பதட்டமும் பீதியுமான்னு, எனக்கு 4 நாளாக தூக்கமே வரலைங்கிறாங்க. ஒரே பீதி அவங்களுக்கு, ஒரு மாதிரி ஒரு பதட்டம், முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்போ நாம் என்ன பண்ணலாம்? பொதுவாக வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? உட்காருங்க, நீங்கள் ஒரு ஆத்மா, பரமாத்மா, இப்படி தானே நம்ம பொதுவாக நம்ம அவங்களுக்கு விளக்க சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து நம்ம உட்காந்து எல்லாம் சரியா போயிடுங்க, எல்லாம் சரியா போயிடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில். அப்ப ஆத்மா பரமாத்மாவும் சொல்ல, அந்த ஞானமும் சொல்ல முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன். அப்ப அவங்கள வந்து பாபா ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நானும் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்து அப்படியே ஓம் சாந்தி, அமைதியான ஆத்மா, இறைவனின் கரம் என் தலை மேல இருக்கு, இப்படியெல்லாம் ஜென்ரலா அப்படியே ரொம்ப ஒரு அமைதிப்படுத்த வேண்டியதாச்சு.
அதை அவங்க காது கொடுத்து கேட்டாங்களோ என்னன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் அமைதியாக அவங்கக்கிட்ட பக்கத்துலேயே உட்காந்துட்டு நாம் வந்து பாபா நினைவில் இருந்துட்டு அந்த வைப்ரேஷன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 30-40 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க. அப்படியே சாந்தமானாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை நான். அப்போது எனக்கு அது தாட் வந்தது. அப்போது இது கூட ஒரு இறுதி சேவைக்கான ஒரு குட்டியாக ஒரு ரிஹர்சல் மாதிரி, ஒரு உதாரணம் மாதிரி பாபா கொடுத்தாருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இறுதியில் வந்து நாம் எதுவுமே வந்து நம்ம இப்போ செய்கிற மாதிரி சேவை பண்ண முடியாது. அப்போ நம்ம வாயில் கூட நம்ம கமெண்ட்ரிகள்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது. நம்மளுடைய ஸ்திதி தான் அங்கே வேலை பண்ணும். பாபா சொன்னார் இல்லையா, உங்களுடைய ஸ்டேஜ், உங்களுடைய நிலை மூலமாக நீங்கள் வந்து சேவை பண்ணணும். உங்களுடைய கண்கள் மூலமாக சேவை பண்ணணும், உங்களுடைய முகம் மூலமாக சேவை பண்ணணும், உங்களுடைய நடவடிக்கை மூலமாக நீங்கள் சேவை பண்ணணும். 2 நாளைக்கு முன்னாடி கூட பாபா சொன்னார் இல்லையா, கண்ணாடி அப்படின்னு. அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுடைய நினைவு, அதாவது ஆத்மாங்கிறதும் தந்தையினுடைய நினைவும் வரணும், கோணமானாலாம் தெரியக்கூடாது அப்படின்லாம் சொன்னார்ல. அப்போது நாம் நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி நமக்கு வைக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதுதான் ஃபைனல் சேவா. அப்போ ஃபைனல் சேவாக்கு நம்மளை வந்து தகுதியானவர்களாக நம்ம ஆக்கிக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இறுதி சேவைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றதை விட நாமளே காப்பாத்திக்கணும்ல. ஆக்சுவலா எல்லாமே நமக்காக தான் நம்ம செய்யறது. நாம உன்னத நிலை அடையணுங்கிறது தான் இங்க நம்ம லட்சியமே. உன்னத நிலை என்ன? பாப் சமான், தந்தைக்கு சமமான நிலை. வேற யாருமே வந்து எந்த இயக்கத்திலையுமே இந்த சமான் நிலையை பத்தி யாராவது ஒரு குருஜியா இருந்தா குருஜிக்கு சமமாக ஆக வேண்டும் அப்படி யாராவது வாய் திறந்து சொல்ல முடியுமா? இல்ல, சொல்றதோ இல்லையோ அந்த லட்சியம் இல்லை. அவர்களை எப்பவுமே அவர்களை மேல வைப்பாங்க, இவங்க கீழே இருப்பாங்க. அந்த குருமார்கள் வந்து அவங்க எதுவும் நினைக்க போறது கிடையாது. அவர்களும் வந்து சுப சங்கல்பம் கொடுக்குறாங்க, இவர்களும் நல்வழியில போகட்டும், அப்படிதான் அவங்களுடைய குட் தாட்ஸ், குட் விஷஸும் இருக்கு. ஆனா சமமாக ஆக வேண்டும்ங்கிற லட்சியம் யாருக்கும் கிடையாது. ஆனா இங்க நமக்கு பாபா தந்தைக்கு சமமாக ஆகுங்கள், பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகுங்கள், சிவ பாபாவுக்கு சமமாக ஆகுங்கள். அப்ப பாப் சமான் நிலையை நம்ம அடையிறது தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயமாச்சே. பாபா மாதிரி எப்படி நம்ம ஆகுறது? அப்படியா? பாபா வந்து நம்மளை பார்த்த உடனே அவர் முதல்ல நாம எந்த மாதிரி நிலையில இருக்கிறோம் அப்படின்னு முதல்ல அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் வந்து பண்றாரு, புரிந்து கொள்கிறார். அவர் உண்மையை புரிந்து கொள்கின்றார். நம்ம எந்த நிலைமையில இப்ப நம்ம இருக்கோங்கிற உண்மையை புரிந்து கொள்கின்றார். முதல் கட்டம். இரண்டாவது, அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு ஓகே இப்ப சத்தோ பிரதான் நிலையிலிருந்து தமோ பிரதான் நிலைக்கு கீழே ஆத்மாக்கள் நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவர் வந்து புரிஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் அவ்வளோ அன்பை வந்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு? வழி காமிக்கிறார். சரி, நீ படி இறங்கி வந்துட்டியா, எப்படி நீ வந்து லிஃப்ட்ல மேல போலாம், சிரமம் இல்லாம எப்படி நீ மேல போலாம் அப்படின்னு நமக்கு ஒரு வழியை காமிக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். இது வந்து அவருடைய கருணை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? நமக்கு துணையும் வந்து கொடுக்கிறார். கூடவே அவர் வந்து இருக்கேங்கிறார், சக்தியை கொடுக்கிறார். இதுதான் அவர் செய்யறார். ட்ரூத்ஃபுல், லவ்ஃபுல், மர்சிஃபுல், பவர்ஃபுல். இதுதான் அவருடைய குணம். இதையவே நம்ம வந்து ஃபாலோ பண்ணா போறோம், நம்ம பாப் சமான் ஆகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சுபாவ சம்ஸ்காரங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நாம உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உண்மை என்ன? அந்த ஆத்மா பலவீனமாக இருக்கின்றது, ஆகவேதான் இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்குது, கோபப்படுது.
ஒரு தடவை ஜானகி தாதி சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி கோபப்பட்டுட்டு ஆவேசமாக யாராவது கத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கத்துறதா நீங்கள் நினைக்காதீங்க, அது வந்து இட்ஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப்னு நினைங்கன்னு சொன்னாங்க. அது உதவிக்கு அவங்க கேட்குற கூக்குரலாக தான் உங்களுக்கு அந்த குரல் கேட்கணும். இதுதான் பாப் சமான் ஸ்டேஜ். அதுக்காக நீங்க ஒரு தப்பு செய்திருப்பாங்க, அவங்க கோவப்பட்டாங்கன்னா அந்த நேரத்துல எல்லாம் இல்லை, அங்க நாலேஜ் ஃபுல்லா இருங்க, உங்க தப்பு திருத்திக்கோங்க. பணிவும் வேணும். பாபா எவ்வளவு பணிவா இருக்காரு, தினம் தினம் வந்து நமஸ்தே சொல்றாரு. ஒருத்தங்க கோவப்பட்டாங்க உங்க மேலன்னா உங்களுக்குள்ள ஏதாவது பலவீனம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சோதனை பண்ணிக்கோங்க. அதை மாற்றணும்னா கண்டிப்பா பணிவோடு அதை மாற்றிக்கொள்ளணும், மன்னிப்பு கேட்டு மாற்றிக்கொள்ளணும். இல்லையா இவங்க சுபாவம் அந்த மாதிரி கடினமான சுபாவம் இருக்கா, உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அன்பை பொழியுங்கள். பாபாவை நினைவு செஞ்சு இவர்களும் பரமாத்மாவுடைய குழந்தை, பரமாத்மா குழந்தைன்னு நினைக்கணும். ஒரு அரியா குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது அன்பு தானா உங்களுக்கு வருது. பிறகு என்ன செய்யணும், அவர்களுக்கு நான் எந்த விதத்துல உதவி செய்யலாம் அப்படின்னு பாருங்க. சரி, இந்த மாதிரி அவங்க டிஸ்டர்ப் ஆகி இருக்காங்க, கோவமா கத்துறாங்களோ எப்படி இருக்காங்களோ, சரி இந்த ஆத்மாவுக்கு நான் எந்த விதத்துல உதவி செய்யலான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதுதான் மர்சிஃபுல், கருணை. பிறகு என்ன செய்யணும், அவங்களுக்கு அடுத்து சக்தி கொடுக்கணும்ல. எப்படி சக்தி கொடுப்பீங்க, அப்படியே சுர்ன்னு பாபா கிட்ட இருந்து அப்படியே ஒரு ஒளி இறங்குது, அவர் இங்கிருந்து சுர்ற ரேசர் பீம் மாதிரி அவருக்கு போகுது, சக்தி கிடைச்சிருது. அப்படியா? சக்தி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. விஷுவலைசேஷன்ல எல்லாம் வந்து சக்தி கொடுக்க முடியாது. விஷுவலைசேஷன் இஸ் a டூல். அதாவது அந்த மனசுல அந்த காட்சியை கொண்டு வரீங்கிறது ஒரு உங்க மனசை ஃபோக்கஸ் பண்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா அதன் மூலம் எல்லாம் சக்தி போயெல்லாம் அவங்களுக்கு சேராது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு அப்படின்னா, நான் வெறுப்பினுடைய அலைகளை அவருக்கு நான் பரப்புகின்றேன், கோபத்தினுடைய அலையை பரப்பு. அப்படியா நீங்க உட்கார்ந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவீங்க? நீங்க கோபப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு தானா போய் அது கோபம் போய் சேர்ந்துரும். நீங்க வெறுப்பு அடைஞ்சீங்கன்னா தானாவே உங்க கண்ணுல முகத்திலேயே அப்படியே தெரிக்கும், அவங்களுக்கு போய் சேரும். அப்படி இருக்கும்போது சக்தி அமைதிக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கின்றேன் அப்படின்னா தான் போகுமா என்ன? அது வந்து மேலோட்டமானது, அது போகவே போகாது. இங்கிருந்து வரலாம் கொஞ்சம், ஆனா நின்று போயிடும், போகாது. லேசர் பீம் மாதிரி போகாது, போய் ரீச் ஆகாது. பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் அந்த உணர்வுல என் மனசை நிறைச்சு இருக்கணும். அப்பதான் அது தானா போயிடும். நம்ம சொல்ல கூட வேண்டாம், அவங்கள மட்டும் நம்ம மனக்கண்ணில் கொண்டு வந்தா போறோம், அது போயிடும். அவங்களுக்கு மனசார அவங்கள பத்தி ஒரு சுப பாவனை. இங்க கீழே டைனிங் ரூம்ல வந்து ஒரு வாசகம் வந்து இருந்தது, சுப பாவனை. மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சுப பாவனை வந்து வைரத்திற்கு சமமானது. சுப பாவனையினுடைய வார்த்தைகள் வைரத்திற்கு சமமானது. சுப பாவனையை நீங்கள் பிறருக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், சஹாரா அப்படின்னு அழகான வார்த்தை கீழே எழுதி வச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த உள் உணர்விலிருந்து நம்ம பிறருக்காக நம்ம வந்து அந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அப்ப சக்தி எப்படி கொடுக்கிறது ஆத்மாக்களுக்கு? நீங்க அவர்களுக்குள்ள விசேஷ தன்மைகள் இருக்கு, அதை அப்படியே நினைச்சு பார்க்கணும். நீங்க முதல்ல உங்ககிட்ட கோபம் ஆவேசமா உங்ககிட்ட உங்களுக்கு பிரச்சனை பண்றவங்க தான் இல்லைங்கள, ஆனா அவங்களுக்கு நீங்க சக்தி கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க, அன்பு பாபாவுடைய நினைவுல இருந்து அவங்களும் பாபா குழந்தைன்னு அன்பை கொடுக்குறீங்க, கருணை உள்ளத்தை நீங்க கொண்டு வரீங்க. அதுக்கப்புறமா சக்தி. சக்தி எப்படி கொடுப்பீங்கன்னா அவர்களுடைய விசேஷ தன்மை என்ன, ஸ்பெஷாலிட்டி என்ன. என்னதான் 99 கெட்ட குணம் இருந்தாலும் ஒரு நல்ல குணம் கண்டிப்பா இருக்கும், மறுக்கவே முடியாது. கண்டிப்பா குணம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டியை நீங்க மனசுல வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஹே ஆத்மா,
உன்கிட்ட எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க. அப்ப என்ன ஆகும்னா, அதாவது பாபா கூட நமக்கு எப்படி சக்தியை கொடுக்குறாரு, நம்முடைய ஸ்வமானத்தை தூக்கி விடுறாருல்ல. நீ பேர்பட்ட ஆத்மாங்கும் போது நமக்கு அப்படியே ஒரு சக்தி வருதா இல்லையா? அப்ப மற்றவர்களுடைய விசேஷ தன்மையும் நம்ம முதல்ல மனசால நம்ம நினைச்சு பார்க்கணும். முடிந்தால் அது வார்த்தையில இடம் பொருள் ஏவல் அறிந்து அந்த வார்த்தையில அந்த ஸ்பெஷாலிட்டியை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இரண்டாவது என்ன செய்யணும், அவர்கள் அற்புதமான ஆத்மாக்கள் கண்டிப்பாக தந்தையை தெரிந்து கொண்டு தனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக மாறுவார்கள் அப்படின்னு ஒரு ஃபெய்த் வைக்கிறீங்கல்ல, நம்பிக்கை, அதுதான் ஒரு சக்தியா அவர்களுக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா அவர்களுக்கு தேவை என்ன, அவர்களுடைய மாற்றத்திற்கான ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு சக்தி வேணும். அவங்களும் தான் கோபப்படக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முடியலையே. இப்போ அவங்களுக்கு சக்தி வேணும்ல, நம்ம சக்தி கொடுக்கணும். ஸோ அதனால நாம அந்த மாதிரி தான் நம்ம பிறருக்கு நம்ம எப்படி பாபா நம்ம என்னதான் சொன்னபடி கேட்கலன்னாலும் நமக்கு தினம் நமக்கு நம்முடைய சுவான் எவ்வளோ டைட்டில், நம்முடைய விசேஷ தன்மை, நீ யார், எப்பேற்பட்டவனா இருந்த அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்தி நமக்கு சக்தி கொடுக்குறாரு முன்னேறுவதற்கு. அப்படி நம்ம இருக்கணும். அதுதான் தந்தைக்கு சமமாக நம்ம ஆகிறதுனுடைய விஷயமே அதுதான். ஸோ தந்தைக்கு சமமாக ஆகிறது ஈஸி, கஷ்டமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அந்த ஒரு சொரூபத்தில் அந்த ஒரு அவேர்னஸ், அதாவது அந்த விழிப்புணர்வில் நம்ம இப்போ நம்ம போகணும். நான் யார், நான் யாருடையவன், நான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து அவர்களுக்கு நாம் அந்த அன்பையும் நம்ம அந்த ஒரு கருணையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அதுதான் நம்முடைய லட்சியமே. என்ன இப்போ இந்த உலகத்தில் போக போக பாபா கூட சொல்றார், போக போக சூழ்நிலை ரொம்ப நெருக்கடியாக தான் ஆக போகுது. அதுக்கெல்லாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம நியூஸ் கேட்டோம் அப்படின்னா ஒரு தடவை தான் நியூஸ் கேட்கணும். கேட்கலன்னாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் உலக நியூஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரே தடவை தான் ஒரு நியூஸ் கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. ஜெயந்தி தேதி கிளாஸில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கேட்டிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன், நான் என்ன இப்போ நான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு வேகமாக ஆம்புலன்ஸே போனாலும் ஐயோ யாரும் இருக்காங்களோ பாவம், அவங்க உள்ள யார் இருக்காங்களோ, அவங்க குடும்பத்தில் செத்து போயிருவாங்களோ, இப்படி எண்ணம் ஓடுதுல்ல. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் எண்ணம் ஓடும், பாபா குழந்தைங்களுக்கு என்ன அப்படி சில்லுன்னு வேகமாக அப்படியே சைரன் அடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், ஓகே ஒரு ஆத்மா துன்பத்தில் இருக்குது, பாபாவோட கனெக்ட் பண்ணுவோம், அந்த ஆத்மாவுக்கு சாந்தம் கிடைக்கட்டும், வண்டர்ஃபுல் சோல் நல்லா அதனுடைய கணக்கு கழிக்கட்டும், அது நல்ல ஒரு ஆறுதல் அனுபவம் பண்ணட்டும் அப்படின்னு உள்ள சுப பாவனையோட அப்படியே எண்ணங்களை கொண்டு வரணும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அப்படி நம்ம பழகினாதான் இப்போ உலகத்தில் பெரும் பேரிடர் மற்ற பல நிகழ்வு நடக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஸ்டேபிள் ஸ்திதியில் நம்ம இருப்போம். நன்றி. ஓம் சாந்தி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உமா பெஞ்சிக்கும் நன்றி. பாபா நினைவில் 2 நிமிஷம் அமர்வோம். ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடுகின்றேன். ரொம்ப நாளாக பாபாவுக்கு ஒரு பாடலை பாடி ரெக்கார்ட் பண்ணணுன்னு ஒரு சங்கல்பம் இருந்தது. இந்த வருடம் பாபா அதை நிறைவேற்றி வைத்திருந்தார். ஸோ அதே பாடலை நீங்களும் கேட்டிருந்திருக்கலாம். பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லையே. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, உன்னை வெறுப்பாரில்லை, என்னாலும் முன்னன்பை மறப்பாரில்லை. பாபா எந்தன் சிவ பாபா, உன்னை நினைக்காத நாள் இல்லை.
மலராக செய்தாய் பாபா. கல்லையும் கனியாக வைத்தாய் பாபா. முள்ளையும் மலராக செய்தாய் பாபா. கண்ணுக்கு இமையாக காத்தாய் பாபா. கண்ணுக்கு இமையாக காத்தாய் பாபா. எந்தன் கருத்துக்குள் தந்தையாய் வைத்தேன் பாபா. பாபா எந்தன் சிவ பாபா. உன்னை நினைக்காத நாள் இல்லை. முரளியை நான் தினமும் கேட்பேன் பாபா. அதன் நினைவில் நான் தினமும் நடப்பேன் பாபா. முரளியை நான் தினமும் கேட்பேன் பாபா. அதன் வழியே நான் தினமும் நடப்பேன் பாபா. சேவையை உயிராக செய்வேன் பாபா. சேவையை உயிராக செய்வேன் பாபா. தினம் நினைவாலே பரந்தாமம் வருவேன் பாபா. பாபா எந்தன் சிவ பாபா. உன்னை நினைக்காத நாள் இல்லையே. மதுபனிற்கு உனை காண வந்தேன் பாபா. அதன் நினைவில் நான் தினமும் மகிழ்ந்தேன் பாபா. மதுபனிற்கு உனை காண வந்தேன் பாபா. அதன் நினைவில் நான் தினமும் மகிழ்ந்தேன் பாபா. அன்பான ஆத்மாக்கள் தந்தாய் பாபா. அன்பான ஆத்மாக்கள் தந்தாய் பாபா. என்றும் ஆன்மீக ஜோதியாய் இருப்பேன் பாபா. பாபா எந்தன் சிவ பாபா. உன்னை நினைக்காத நாள் இல்லையே. உன்னை மறுப்பாரில்லை, உன்னை வெறுப்பாரில்லை. எந்நாளும் உன் அன்பை மறப்பாரில்லை பாபா. எந்தன் சிவ பாபா. உன்னை நினைக்காத நாள்